வணக்கம். இடதுசாரி நியூஸ்ல, விவாதங்கள்ல, சோஷியல் மீடியால நாம அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை, கரெக்ட்டா? ஆனா நிஜமாவே அதுக்கு என்ன அர்த்தம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம இந்த கான்செப்ட எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம ரொம்ப தெளிவா அதோட வரலாற்று பின்னணியோட டீகோட் பண்ண போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு புது பார்வையை தரும். சரி, ஒரு சின்ன கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இடது, வலது இதெல்லாம் நம்ம பொதுவா திசைகளை குறிக்க பயன்படுத்துற வார்த்தைகள் இல்லையா? ஆனா நம்ம சமூகத்தோட சிக்கலான அரசியல் நம்பிக்கைகளையும் சித்தாந்தங்களையும் விவரிக்க ஏன் இந்த திசை சொற்களை பயன்படுத்தணும்? இதுக்கு பின்னாடி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடதுசாரி அப்படின்னா அடிப்படையில என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, இடதுசாரி சிந்தனைனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சமூகத்திலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணும்னு ஆழமா நம்புற ஒரு அரசியல் சித்தாந்தம் இது. பலகாலமா சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், அதிகார படிநிலைகள் இது எல்லாத்தையும் இவங்க கடுமையா எதிர்க்கிறாங்க. முக்கியமா ஏழைகள் மற்றும் பின்தங்கிய மக்களோட நலன் மேல அதிக அக்கறை காட்டி அவங்களுக்காக அரசாங்கம் வேலை செய்யணும்னு சொல்றத தான் இதோட மைய கருத்து. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இடதுசாரி அப்படிங்கிறது ஏதோ ஒரே ஒரு சிந்தனை மட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய குடம் மாதிரி. அதுக்குள்ள பொது உடைமை, சமூக உடைமை, தாராளவாதம்னு நிறைய அரசியல் தத்துவங்கள் அடங்கியிருக்கு. இலக்கு என்னவோ எல்லாரும் சமம் அப்படிங்கிற நிலையை அடையணுங்கிறது தான். ஆனா அதுக்காக இவங்க முன்வைக்கிற பாதைகள் வேற வேற, அவ்வளவுதான். சரி, இந்த சித்தாந்தம் ஆக்சுவலா எப்படி இயங்குது? இதை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க இதோட அடித்தளத்தை ஒரு 4 முக்கிய தூண்டுகளா பிரிச்சுக்கலாம். அதாவது சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம், சமூக மாற்றங்கள், அப்புறம் அரசு தலையீடு. இந்த 4 தூண்டுகளும் சேர்ந்துதான் இடதுசாரி அரசியலோட முழுமையான கட்டமைப்பையே உருவாக்குது. இது ஒவ்வொன்றும் என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போமா? மொதத்தூண் சமூக சமத்துவம். நம்ம சமுதாயத்துல இருக்கிற வர்க்க பிரிவினைகள், பாகுபாடுகள் இது எல்லாத்தையும் முற்றிலுமா எதிர்க்கிறது தான் இதோட முதல் வேலை. பிறப்போ, சாதியோ, மதமோ இல்ல பாலினமோ எதுவுமே ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை விட தாழ்ந்தவனா ஆக்கிடக்கூடாது. எல்லாருக்கும் வாழ்க்கையில சமமான வாய்ப்புகள் கிடைக்கணும். அதாவது ஒருத்தரோட பிறப்பு அவரோட எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு. ரெண்டாவது, பொருளாதார சமத்துவம். இப்ப பாத்தீங்கன்னா செல்வம் ஒரு சிலர்கிட்ட மட்டுமே குவியது இல்லையா? அந்த மாதிரி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யணும்னா சந்தைய அப்படியே தனித்து விட்டுடக்கூடாது. அரசாங்கம் உறுதியா தலையிடணும்னு இடதுசாரிகள் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா தொழிலாளர்களோட நலனை பாதுகாக்கிறது, அவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஊதியத்தை உறுதி செய்யறது, அடிப்படையான விஷயங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது, இதெல்லாம் அரசுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு இவங்க நம்புறாங்க. மூணாவது விஷயம், சமூக மாற்றங்கள். ஒரு சமூகம் வளரணும்னா பழைய பழக்க வழக்கங்கள், மரபுகள், மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் நம்ம விமர்சன பார்வையோட அணுகணும்னு இடதுசாரி சிந்தனை சொல்லுது. நம்மள பின்னோக்கி இழுக்கிற எந்த ஒரு பழைய நம்பிக்கையா இருந்தாலும் அதை உடைச்சிட்டு முற்போக்கான சமூக மாற்றங்களை நோக்கி போகணும். சுருக்கமா சொல்லணும்னா இது எப்பவுமே ஒரு புரோகிரசிவான மாற்றத்தை விரும்புற சித்தாந்தம். இப்போ 4வது மற்றும் ரொம்ப முக்கியமான அம்சம், அரசு தலையீடு. மக்களோட பாதுகாப்புங்கிறது வெறும் பிரைவேட் மார்க்கெட் கையில மட்டும் விடப்படக்கூடாது. கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகள் மாதிரி மனுஷங்களுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை அரசாங்கமே நேரடியாக களத்துல இறங்கி மக்களுக்கு வழங்கணும். இப்போ நம்ம ஊர்ல பார்க்குற இலவச கல்வி, அரசு மருத்துவமனைகள் இதெல்லாம் கூட இந்த சிந்தனையோட ஒரு வெளிப்பாடுதான்னு சொல்லலாம். இடதுசாரி சிந்தனையை பத்தி இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க அதுக்கு நேர் எதிரான வலதுசாரி சிந்தனையோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். வலதுசாரிகள் பொதுவா பாரம்பரியம், கலாச்சாரம், அப்புறம் குறிப்பா பொருளாதாரத்துல தனிநபர் சுதந்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா இடதுசாரிகளோ முற்போக்கான மாற்றத்தையும் சமூக சமத்துவத்தையும் தான் தேடுறாங்க. இந்த முரண்பாட்டை வச்சு பார்க்கும்போது 2 தரப்போட அடிப்படைகளையும் நம்மால ரொம்ப நடுநிலையா தெளிவா புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? சரி, இப்போ நாம ஸ்டார்டிங்ல கேட்ட அந்த சுவாரஸ்யமான கேள்விக்கு வருவோம். அரசியல்ல ஏன் இடது வலதுன்னு திசைகளை வச்சு பேசணும்? இதுக்கு விடை தெரியணும்னா நாம அப்படியே ஒரு டைம் டிராவல் பண்ணி 18ஆம் நூற்றாண்டுக்கு போகணும். குறிப்பா 1789ல தொடங்கின பிரெஞ்சு புரட்சி காலகட்டத்துக்கு போகணும். அந்த வரலாற்று சிறப்புமிக்க புரட்சியின் போதுதான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற இந்த அரசியல் சொற்கள் முதலா பிறந்துச்சு. அந்த காலத்துல இருந்த பிரெஞ்சு அரசியல் அவைய, அதாவது நாடாளுமன்றத்தை கொஞ்சம் உங்க மனக்கண்ணுல கற்பனை செஞ்சு பாருங்களேன். அங்க நடந்த சூடான விவாதங்கள்ல ஒரு இயற்கையான பிரிவினை உருவாச்சு. மன்னராட்சி அப்படியே தொடரணும், பழைய பாரம்பரியங்கள் மாறக்கூடாதுன்னு நினைச்சவங்கெல்லாம் அந்த அவையோட வலது பக்க இருக்கைகளை போய் உட்கார்ந்தாங்க. அதே சமயம் மன்னராட்சியை எதிர்த்து புரட்சி வெடிக்கணும், மாற்றம் வரணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாம் அவையோட இடது பக்க இருக்கைகள்ல உட்கார்ந்தாங்க. அப்படி அந்த இடது பக்கத்துல உட்கார்ந்தவங்க என்னதான் கேட்டாங்க? அவங்க சும்மா மன்னரை மட்டும் எதிர்க்கல. அதுக்கு பதிலா அங்க ஒரு குடியரசு உருவாக்கப்படணும், மக்கள் எல்லாருக்கும் சமத்துவம் கிடைக்கணும்னு ரொம்ப ஆவேசமா வாதிட்டாங்க.
நினைச்சு பாருங்க, அன்னைக்கு அந்த அறையில அவங்க உட்கார்ந்திருந்த அந்த திசைதான் இன்னைக்கு அரசியல்ல இடது வலதுன்னு ரெண்டு பெரிய வார்த்தைகள் உருவாக்க காரணமா அமைஞ்சது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? அன்னைக்கு நடந்த ஒரு சாதாரண சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இன்னைக்கு உலகளாவிய ஒரு நிரந்தர அரசியல் அடையாளமாவே மாறிடுச்சு. இறுதியா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியை கேட்டு இதை நான் முடிக்க விரும்புறேன். 18ஆம் நூற்றாண்டுல பிரான்ஸ்ல நடந்த ஒரு சாதாரண நாடாளுமன்ற இருக்கை அமைப்பு பல நூற்றாண்டுகள் கடந்து இருக்கிற நம்மோட இந்த நவீன சிக்கலான சமூகத்தோட அரசியல் சித்தாந்தங்களையும் உண்மையிலேயே துல்லியமா வரையறுக்குதா, இல்ல காலப்போக்குல இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் மாறிடுச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட மீண்டும் சந்திப்போம்.